Peacemakers of Christo. உன் உண்மையான உறவு யார் என்று கண்டுபிடித்தாயா? யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலே, உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர், என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். ஜெபிப்போம். என் நேச கர்த்தாவே, உன்னத தெய்வமே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பிதாவே, மை ஆராதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் சுவாமி, புகழ்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஐயா, வல்லவர் சுவாமி. ஏசப்பா, உண்மையான திராட்சை கொடி நானே என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, அந்த கொடியானது ஒரு ஆணிவேரை உடையது சுவாமி. ஏசப்பா, அந்த ஆணிவேரிலிருந்து தான் எல்லா வேர்களுக்கும் உயிர்களும், ஆண்டவரே அந்த ஆணிவேரிலிருந்து தான் எல்லா கொடிகளுக்கும் சக்தியையும் பலனும் சென்று கொண்டிருக்கிறது சுவாமி. ஏசப்பா, நீர்தான் என் வாழ்க்கையின் அந்த ஆணிவேர் ஆண்டவரே, என் குடும்பத்தின் ஆணிவேர் சுவாமி, என்னுடைய எதிர்காலத்தின் ஆணிவேர் நீர்தான் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய எண்ணங்களின் ஆணிவேர் நீர்தான் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, அவ்வப்பொழுது சாத்தானானவன் என் குடும்பத்துக்குள்ளாய் வந்து விட்டான் ஆண்டவரே. அதன் நிமித்தம் ஐயா, உன் மீது அன்பு செலுத்தாமல் ஆண்டவரே, என் கணவன் என் மனைவி மீது அன்பு செலுத்தாமல் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தாமல் ஆண்டவரே, என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் மீது அன்பு செலுத்தாமல் நான் யார்கிட்டயோ அன்பு செலுத்தினேன் ஆண்டவரே. பக்கத்து வீட்டுக்காரன் என்றும், அவன் பணக்காரன் என்றும் ஆண்டவரே, அவன்கிட்ட காசு இருக்குது என்றும் ஆண்டவரே, அவனால எனக்கு பிரயோஜனம் இருக்கிறது என்றும் ஆண்டவரே, அவனை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஆண்டவரே, சுயநலத்தோடு என் ஆபீஸ்ல வேலை செய்யறான், எனக்கு பிசினஸ்ல உதவுறான் என்று என்னுடைய உறவுகளை நான் அந்த பக்கம் திசை திருப்பி விட்டேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் தான் எனக்கு தெய்வம். எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு உதவுனாங்க என்று ஆண்டவரே, மனிதர்களையும் விலங்குகளையும் நான் ஆண்டவரே நம்ப ஆரம்பிச்சுட்டேன் ஆண்டவரே. அன்பு செலுத்த ஆரம்பிச்சுட்டேன் ஆண்டவரே. போன் அன்பு செலுத்த ஆரம்பிச்சுட்டேன் ஆண்டவரே. கம்ப்யூட்டரை அன்பு செலுத்த ஆரம்பிச்சுட்டேன் ஆண்டவரே. பைக்க ஆண்டவரே, காதலிய ஆண்டவரே, நண்பர்களை அன்பு செலுத்த ஆரம்பிச்சுட்டேன் ஆண்டவரே. நான் உன்னை நேசிக்காமல் விட்டுவிட்டேன் சுவாமி. அதனால ஆண்டவரே, நான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரே கனி தராத திராட்சை கொடியாக இருக்கிறேன் ஆண்டவரே. பட்டு போன திராட்சை செடியாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று என் குடும்ப வளர்ச்சி அடையவே இல்லை சுவாமி. சோதனைகள் மேலே சோதனைகள் ஆண்டவரே, கடன் பெருகி கொண்டே போகுது சுவாமி. எந்த தொழிலை எடுத்தாலும் நஷ்டங்கள் ஆண்டவரே, எங்கு சென்றாலும் தோல்விகள் சுவாமி. என்னால படிக்கவே முடியல ஆண்டவரே, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஆண்டவரே, பரீட்சை எழுத முடியல ஆண்டவரே, வேலைக்கு போக முடியல ஆண்டவரே, எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டிக்குது ஆண்டவரே. ஏசப்பா, எல்லா வகையிலுமே அடி மேலே அடியை நான் ஆண்டவரே அடைந்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஏனப்பா என்னை வெறுத்தீர்? ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர்? நான் உன் பிள்ளை அல்லவா? இயேசுவே, என்னை மன்னிங்க அப்பா. என்னுடைய வேர்களை நீர் பாரும் சுவாமி. ஏசப்பா தெய்வமே, என்னுடைய வேர் உம்முடைய நிலத்திலே நடப்பட வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை உம்முடைய நிலத்திலே நடப்பட வேண்டும் சுவாமி. நான் உம்முடைய பிள்ளையாக மாறணும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த தோல்வியை என்னால தாங்க முடியலப்பா, இந்த காயத்தை என்னால தாங்க முடியலப்பா, இந்த அடியை இந்த வலியை என்னால தாங்க முடியலப்பா. நீர்தாமே வந்து ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய திராட்சை கொடியாக என்னை மாற்றிக்கொள்ளணும். என்னை சார்ந்தவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கணும். என் குடும்பத்திற்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும், என் வாழ்க்கைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும் என்று ஆண்டவரே உம்மிடம் மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி என்னாலும் அந்த பிள்ளைகளை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் கட்டி காத்தருள வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை
திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரன் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.